ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தான். சரி உங்களுக்கும் அந்த வீடியோ எடுத்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னென்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு வந்து ப்ரான் கிரேவி தாங்க செஞ்சிருந்தேன். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மிச்சம் வந்து வெண்டைக்காவும் பீன்ஸும் இருந்துச்சு. அதை போட்டு ஒரு பொரியலும் செஞ்சாச்சு. என்னோட ஸ்டைலில் ப்ரான் கிரேவி பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து எறா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிட்டோம்னா போதும். சூப்பரான எறா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்ல வந்து குடிக்கிற தண்ணி வந்து சுத்தமா இல்ல. சரி தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து மிஷின் போடுற வேலையும் இருந்துச்சு. துணிய ஊற வச்சுட்டு அகைன் வந்து கிச்சனுக்கு சமைக்கிறதுக்காக வந்தாச்சு. எறா கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செய்ய போறது பார்த்தீங்கன்னா, பீன்ஸும் வெண்டைக்காவும் போட்ட பொரியல் தாங்க செய்ய போறேன். இது 2ம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. இத வச்சு என்ன செய்றதுன்னே தெரியல. சரி ஓகே பொரியல் மாரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஓகே நல்லா தான் வந்திருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி வெண்டைக்காவும், பீன்ஸும் போட்டு பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்களா? சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹஸ்பண்டும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஹஸ்பண்டுக்கு சமைச்சு குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, மாசில வந்து ஆம்லெட் செஞ்சிருக்கேங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்த வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு மாசி போட்டு, அதில முட்டைய நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஆம்லெட் மாரி செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இதுவும் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.